மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உலக புகழ்பெற்ற நிறைய பிரபலங்களை வந்து நம்ம தொடர்ந்து வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸான பர்சன் மீட் பண்ண போகிறோம். ஸோ அவர் வந்து ஜீவனாடிகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நிறைய மகத்துவமான விஷயங்கள் அது எப்படி வரும், நம்ம லைஃபுக்கு ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலாக வந்து நம்மளுடைய ராஜ்குமார் ஐயா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ இன்றைக்கி அவரை மீட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கும் நிறைய தகவல் வந்து கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இருக்கார் ஐயா. ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மெட்ரோபி சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். ஸோ இப்போ அடுத்தது சார், இப்போ நம்ம சித்தர் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 18 சித்தர்கள் இருக்காங்க. ஸோ இந்த 18 சித்தர்களுக்கு குருவாக வந்து அகத்திய மாமுனிவர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலாம்பிகையை வந்து வணங்குறாங்க. 18 சித்தரமும் அவங்கள வணங்குறாங்க. இது என்ன இது சார்? இதனுடைய கேள்வியிலே மிகப்பெரிய தவறு இருக்குது. பாலாம்பிகை வணங்குறாங்கன்னு யார் சொன்னாங்க? நிறைய இதுக்குள்ள வந்து சொல்கிறாங்களே. எங்கே சொன்னாங்க? பாலாம்பிகை வந்து சித்தர்கள் வந்து வணங்குறாங்க. பாலாம்பிகையை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிற ஒரு சாமியார் சொல்லியிருப்பார். ஓகே. அம்பாள் என்ன பாலாம்பி, அப்புறம் அம்பாள், அப்புறம் வந்து வயசான அம்பாள், என்ன கிடையாது இதெல்லாம்? என்ன விளையாட்டா? வாலியம்மையும் குழந்தை 18 சித்தருமே இவங்களை வணங்கினாங்க அப்படிலாம் ஒரு சில ஸ்டோரிஸ் இருக்குது. என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சு? இல்லை என்ன நடந்ததுன்னு இல்லை. சரி, அப்போ பாலாம்பிகை வணங்குற சரவணன் ஒரு பக்கம் இருக்கிறாரு, சாதாரண அம்பாவில் போய் டெய்லி வணங்குற ராஜ்குமார் ஒரு பக்கம் இருக்காரு. ரெண்டு பேர்த்துக்கு பாலாம்பிகை மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்களா? எல்லா கடவுளும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் சொன்னால் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ். ஓகே, என்ன சூப்பர் சார். தமிழில் சொன்னால் வியாபார தந்திரம். கண்டிப்பாக ஆன்மீகன்றது ஒரு பெரிய வியாபாரம், அது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, நல்லா சொன்னீங்க சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சித்தர்கள் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியம் சார்? இப்போ கோவில் போய் வழிபாடு பண்ணுறாங்க சில பேர், நான் இந்த சித்தரை வணங்கலாமா? சில பேர் வந்து சொல்கிறாங்க அந்த சித்தர்லாம் வழிபட்டால் வந்து ரொம்ப அந்த கட்டுக்கோப்பான விஷயங்கள் நிறைய இருக்கணும், அந்த மாதிரி சில மெசேஜ்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? இப்போது இது ஒரு ரொம்ப சிறப்பான கேள்வி. அது இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டது வந்து மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. நான் ஒழுங்காக இருக்கேன்னு இன்னும் ஒழுங்காருன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு பாசிசம். சரவணா ஒழுங்காரு என்ன, காலைல இந்த ஜீவசமாதி போயிட்டு வந்துட்டியா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா அப்படி கேட்பேன். நீ பார்ப்ப, என்ன இவர் வயசில் பெரியவர், இவர் பெரிய நம்ம குருன்னு நினச்சினுக்கிறோம். இந்த குரு என்ன பண்ணிருப்பாரு, இந்த வேலையை செஞ்சே இருக்க மாட்டார், ஜாலியாக. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு குழந்தைய பாரு, ஒரு பிறந்த ஒரு 3 மாத குழந்தைய பாரு, அது என்னென்ன செய்யுது அதை மட்டும் செய், அதுவே போதும். முடிஞ்ச போது போய் மினிமம் ஒரு 15 நிமிஷம் இருந்துட்டு போங்க. ஓகே. ஏதாவது ஒரு கடையில் ஒரு 4 இட்லி கிடச்சி வச்சுங்க, 4 இட்லி இல்லை ஒரு பொங்கல், ஒரு வடை, ஒரு 3 பொட்டலம் கிடச்சதா வாங்கி வச்சுங்க. என்னன்னு பார்க்காத, டக்குன்னு கொடுத்துரு. போயிட்டே இருக்கிற ஒரு காவலர், போக்குவரத்து காவலர் நின்றுருக்காரு வெயிலில், டப்புன்னு ஒரு கடைக்கு போ, என்ன ஒரு 10 பாட்டில் மோரை வாங்கி வந்து, அண்ணன் சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு கொடுத்துட்டு போ. என்னன்னு கேட்பாரு, சும்மா சாப்பிடுண்ணே அப்படின்னு போயிடு. அவ்வளோதான். இதுலேயே உனக்கு வந்து பல புண்ணியங்கள் சேர்ந்து போடும். சித்திரை வழிபடுறேன் ஆனால் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு என்ன, அதுக்கு ஒரு வேடம், கடும் தவம் பண்ணுறேன் நான் ஒரு மலையை சுற்றி வரேன், இந்த பர்டிகுலர் நட்சத்திரத்தன்னைக்கு நான் இந்த கோயிலுக்கு போய் ஆகணும். ஸோ எதுவுமே வந்து ஃபார்மெட் கிடையாது. எதுக்கு சார் ஃபார்மெட்டு தெரியாது கேட்குறேன். இல்லை இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் பண்ணான்னு ஒரு மித்து இருக்குல்ல சார்? மித்தில் ஒரு வீடு சுத்தமாக இருக்கணும், குப்பையாக இருக்கக்கூடாது. அங்கே கொஞ்சம் சாமிகளுக்கு எந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் வரணும்னாலும் அங்கே சுத்தம் இருக்கணும். சுத்தமாக இருந்தாலே போதும். ஓகே. ஸோ அந்த நீட் அண்ட் க்ளீனாக இருந்தாவே அது கிடச்சிடும். நம்ம அது சுத்தன்றது வந்து வீட்டிலேருந்து இல்லை, மனசுலேருந்து, வாயிலேருந்து, வார்த்தைகள்லேருந்து, பார்வைகள்லேருந்து, கேட்பதிலிருந்து எல்லாமே சுத்தமாக இருந்தால் நம்மளை தேடி வரும். நீ தேடி போகணும், அது இங்கேயே இருக்குது, எல்லாமே இங்கேயே தான் இருக்குது சார். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு மனசு ஒரு நிம்மதியாக இருக்கணும், ஏதோ ஒரு டிப்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய மன நிம்மதிக்கு சில பேர் மெடிடேஷன் கிளாஸ் அந்த மாதிரி போகணுன்றாங்க.
7 சக்ராஸ் வந்து சரியாக இருந்தால் நம்ம வந்து இந்த டிப்ரெஷன் மோட்லாம் போக முடியாது அப்படிலாம் சில பேர் கருத்துக்கெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம டிப்ரெஷனாக ஆக வேண்டியதில்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்ன சார்? சக்கரம் 7 சக்கரம் 7 அந்த சுவாதிசானம் விசுத்தி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா சார்? இந்த சக்கரத்தை தேடி நீ டிப்ரெஷன் ஆகிட தெரியுமா? கரெக்டு சார். இந்த சக்கரத்தை தேடியே நீ டிப்ரெஷன் ஆகிடுவேன். எங்கே இருக்குது அந்த சக்கரம்? அதெல்லாம் இருக்கு, ம் அதெல்லாம் இருக்கு. நம்மளுக்கு தேவையில்லை, ம் ம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம நிம்மதியாக சாப்பிட்டோமா, நிம்மதியாக சாப்பிட்டோமா, வேலையை பார்த்தோமா, ப்ரொடக்டிவாக ஒரு வேலையை பார்த்தோமா, யாருக்கும் துரோகம் செய்யலையா, திருடலையா, பொய் சொல்லலையா, சொன்ன அப்பாயின்மெண்ட்டை காப்பாற்றணுமா, அது போதுமானது. அதுவே போதும். ஒன்று 7 சக்கரம் 8 நான் சொல்கிறேன் 15 சக்கரம் இருக்குதுன்ற உடம்புல, ஏன் 7ன்ற? அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அதெல்லாம் கிடையாது. அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். இருக்கலாம், இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன், அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் குண்டலினி ஆக்டிவேட் பண்ணுறேன், ஆமாம் அதை ஆக்ட் பண்ணணும், பைத்தியம் பிடிச்சவெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான். ஒருத்தன் குண்டலினி ஆக்டிவேட் பண்ணுறேன்னு போயிட்டு இதே வேலையாக இருந்து அவனுக்கு ஒரு கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அவனுக்கு சுகர் இருக்குது கண்டுபிடிக்கல, மற்றதை கண்டுபிடிக்க போயிட்டாரு. ஏன்னா அவர் உட்காந்துட்டு இப்படியே உட்காந்துருந்தாருன்னா அதுக்கு ரத்த ஓட்டம் இல்லை ரத்த ஓட்டல, இங்கே சுகர் இருக்கிறத அவருக்கு போய் பார்க்கவே இல்லை அவர். ஓகே, தன்னை கவனிக்காம விட்டு ஒரு நாள் அவர் மயக்கம் வருது, கீழே விழுகிறான். நான் அப்புறம் தூக்கி போய் பார்த்தா டாக்டர் திட்டிக்கிறேன், 700 சுகர் இருக்குது, காலு பறிய புண்ணாயிக்குதுன்னா அவன் சொல்கிறானா இது குண்டலினி சக்தி என்ன கிட்ட இருக்கிறதெல்லாம் வெளியே போதியோ அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணி எடுத்தாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை தொலைச்சவனும் இருக்காங்க. வாழ்க்கையை தொலைக்கிறது இல்லை, இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கான். இன்றைக்கி சார் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட ஒரு மனப்போங்கு வந்து மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். திடீர் கோவிலுக்கு வந்து படையெடுத்து போகிறது, விசிட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செலவு பண்ணுறாங்க, நிறைய ஆடம்பர பொருட்கள் வாங்குறது. ஒரு பயம் வந்துச்சா சார்? இது வந்து ஸ்னாபிஷ்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது. ஓகே, ஸ்னாபிஷ்னா இப்போ நீ கட்டம் போட்ட சட்டை போட்டிருக்க, நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன். ஆமாம், இப்போ நான் நீ போனோன்னு யோசிப்பேன், அது நல்லா இருந்துச்சே, அதை வாங்கி போட்டான்னு. எங்கிட்ட வந்து வெள்ளை சட்டையே நிறையா இருக்கும். ஆனால் இதை விட்டுட்டு இன்றைக்கி அதை எப்படியா வாங்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு கிரெடிட் கார்டில் தேய்ச்சி ஒரு 10 சட்டை வாங்குவேன். இது பேர் ஸ்னாபிஷ்னு பேர். இப்போ கொரோனாவில் என்ன பண்ணால் வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க. கண்டிப்பாக திடீர்னு இந்த உலகத்தை பார்த்தோன்னே அவன் தாடி வச்சுக்கிட்டான், குடுமி வச்சுக்கிட்டான். புரிஞ்சுங்களா? ஷேவ் பண்ணாதையே கிடந்தான் பார்த்தியா, வச்சுக்கிட்டான். ஆனால் இன்னும் அது ஆர்மியில் ஒன்றும் வரலையே, போலீஸில் வரலையே, காவல்துறையில் எங்கேயும் வரலையே. நமது மென்பொறியாளர்கள் அந்த வேலையை செய்கிறான். நிச்சயம். அவன் வந்து வேற ஒரு நாட்டோட தான் வேலை செஞ்சிட்ருக்கான். நீங்கள் சொல்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வேற ஒரு நாட்டோட தான் வேலை செஞ்சிட்ருக்கான். அவன் அந்த நாட்டுக்கு ஒரு முறை எதாவது போயிட்டு வந்தோன்னா, ஓஹோ இதுதான் உண்மையோ நினச்சிட்டு நம்ம இதை மறந்துடுறான். அந்த கல்ச்சருக்கு அந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகலை. அந்த கல்ச்சரை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த ஊரில் வாழ்ந்துருக்கிறான். ஓகே, புரிஞ்சுங்களா? இப்போது நான் பார்க்குறேன், நம்ம வண்டியில் ஆவரேஜாக எத்தனை ஸ்பீடு போடுறோன்னு பார்க்குறேன். 20 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி ஓட்ட முடியல சென்னை சிட்டிக்குள்ளே. சென்னை, ஆமாம். ஆனால் அவர் வச்சுக்கிற பைக்கை பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய்க்கு பைக் வச்சுருக்கிறாரு. ஆமாம், கேட்ட 250 ஸ்பீடில் போகணும். எங்கே போவார்? மேலே தான் போனோம். என்ன இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி தானே? கண்டிப்பாக சார், டெஃபினட்டாக வேஸ்ட்டாக. இப்போ கடந்த 10 நாளாக எனக்கு வர எல்லா ஃபோன்ஸுமே என்னென்னா, சார் எனக்கு எப்போ வேலை போகும், நான் 2 லட்சம் போயிட்டு சம்பளம் வாங்கியிருந்தேன், 3 லட்சம் சம்பளம் வாங்கியிருந்தேன், ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போது நமது நாடு பாரம்பரியமாக விவசாய நாடு. ஆமாம். இப்போ சரவணுக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, இங்கே உட்காந்தே இருக்க மாட்டேன். கண்டிப்பாக சார், ஊருக்கெல்லாம் என்ன, எனக்கு ஒரு 10 ஏக்கர் இருந்தால் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன், ஃபோனே எடுக்க மாட்டேன். நான் போட்டு அழகாக போயிட்டு மக்காச்சோளத்தையும் கம்பியும் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, இல்லை பாக்கு மரத்தை போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் டாக்ஸே கிடையாது. கண்டிப்பாக. இல்லை அரைக்காசு உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். நம்ம கெஸ்ட் ஒர்க்கர்ஸ், ஸோ கால்டு கெஸ்ட் ஒர்க்கர்ஸ், வட இந்தியக்காரர்கள் வந்து கரெக்டாக தான் வேலை செஞ்சுட்ருக்கிறான். ஆமாம், அவனுக்கும் அதே வந்து மூளை தான் இருக்குது, நம்மளுக்கு அதே மூளை தான் இருக்குது. நம்மளால் உட்காரனா வேறு கடையில் போய் நிற்கிறான் சாயங்காலத்தில். கண்டிப்பாக. இவன் அப்படி கிடையாது, 1 இயர் இங்கேயே உட்காந்து இங்கேயே சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு இருந்து போயிடலாம். இதெல்லாம் என்ன காரணம்னா, இதுக்கு கொரோனாவுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. உளவியெல்லாம் மாறிட்டாங்களோ? உளவியெல்லாம் மாறல. இவன் வந்து ஸ்னாபிஷன் சொன்னோம் இல்லையா, ஓகே,
காப்பி பண்ணுறான் வேற ஒரு விஷயத்த. இப்போ எப்படி நம்ம இங்கிலீஷ் படத்தை தமிழில் மொழிபெயர்த்து பார்த்துன்னுக்குறோம், ஆமாம், டப் பண்ணி வர மாதிரி பண்ணி பார்க்குறாங்களே, அதுவே So, அவங்க அதை வந்து லைஃப் ஸ்டைலாக எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் ரீல்ஸில் பார்த்துங்க, சும்மா என்னுடைய இணைந்து பதிவு புரிகிற காவல்துறை நண்பர்கள் காமிப்பாங்க. சரி பாருங்கள் சார், ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட 1 வருஷமாக ஆடினுக்கிறா, அதே மேட்ரை அதே இதை ஆடினுக்கிறா, என்ன தான் பண்ணுவா? நான் ஒரு காவல்துறை நண்பர்கிட்ட சொன்னேன், அப்பா இந்த பொண்ணு அநேகமாக 5ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்காது. இது போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, இது உன்னுடைய உடல், இதனால இந்த பொண்ணு ஆடி பார்க்குது, பாவம் யாராவது வியூஸ் பார்த்து ஏதாவது வந்தால் உண்டு, நீயும் பாருப்போ, வேறு வழி இல்லை. கண்டிப்பாக அது ஒரு மாதிரி உளவு ரீதியாக மாறிட்டாங்க, உளவியல் ரீதியாக மாறிட்டாங்கன்ற உண்மை தான். சரி, இப்போ எங்கே பார்த்தாலும் செல்ஃபி இந்த மாதிரி போயிட்டாங்க. நிறைய இப்போ கோவில்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கோவிலில் போனால் சாமியை கும்பிடாமல் ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ஸோ இப்போ அதையும் பார்க்குறோம், நிறைய கோவிலில் க்யூ நிற்கிது. அந்த க்யூவில் அந்த டைம் பாஸில் ஒரு சில பேர் ஸ்லோகம் படிக்கிறாங்க, அதில் 90% வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபோனு. ஏங்க மனமே ஒரு கோயில், என்ன நட்டக்கல்லை வைத்து 4 பூவை சாத்தினா நான் வருவான்றாரு சிவபெருமான். நீ எதுக்கு கோயில் போகிற? ஓகே, எதுக்கு கோயில் போகிற? அதாவது அவர் தானே சொன்னார், ஒரு நட்டக்கல்லை வெயி அங்கே 4 பூவை சேர்த்து வாப்பான்னு கூப்பிட்டு நான் வரலன்னு கேள்வி. கண்டிப்பாக என்ன நீ எதுக்கு பாவம் இங்கேருந்து திருச்செந்தூர் போகிற, இங்கேருந்து இங்கேருந்து வடபழனிக்கு போ, அதே முருகன் ஏமா அதே முருகன் தான் அங்கே இருக்கார். எதையாவது அடைஞ்சிடணும் சார். ஆசை, அந்த ஆசை நீங்கள் பாருங்களேன், பல பெரிய மனிதர்கள் கையில் பாருங்கள் இவ்வளோ கயிறு கட்டியிருப்பாங்க. ஆமாம், பார்த்துருக்கீங்களா? நான் பேர் சொல்ல விரும்பலை, நானே பார்த்து மிரண்டு போயிருக்கேன். இவ்வளோ கயிறுலேயும் அந்த அழுக்கு ஏறிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த அழுக்கில் ஒரு கிருமி ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்கின் டிசீஸ் வந்துடும். கண்டிப்பாக. அப்போது அவனுக்கு எவ்வளோ பயம் இருக்குது, எவ்வளோ ஆசை இருக்குது, நீங்களே முடிவு பண்ணி. கண்டிப்பாக சார். சார் அப்புறம் எங்கேனாச்சும் சிவபெருமான் கயிறு கட்டியிருக்காரா? இல்லை இல்லை. எங்கேயாவது அகத்தியர் கயிறு கட்டியிருக்காரா? ஒன்றும் கிடையாது. நம்மால் போகிற கயிறில் போகிற இடத்துலாம் கலர் தான் கயிறு கட்டியிருப்போம். ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலைன்னு ஏதோ போயிட்டாங்க, எல்லோரும் அப்டேட் ஆகிட்டாங்க. சார் இப்போ ஒரு வீட்டில் ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷம், ஒரு மகாலட்சுமி கலை வரணும், ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா என்ன ஒரு பேசிக்கான விஷயம் பண்ணலாம் சார்? வீடை ஃபஸ்ட்டு சுத்தமாக வச்சுக்கணும். ஓகே. வீட்டில் ஏதாவது சின்னதாக ஒரு மந்திரம் ஒழிச்சிட்ருக்கணும். கண்டிப்பாக சாம்பிராணி போடணும். சாம்பிராணி ரொம்ப மஸ்ட். ஆமாம், சுத்தமான சாம்பிராணி போடணும். வெண்கடுக்கு போடணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 முறையாவது வீட்டுக்கு திருஷ்டி சுற்றி போடணும். வாரத்துக்கு 3 முறை. ஆமாம். வீட்டில் வந்து தேவையில்லாத சண்டைகள் வரக்கூடாது. சரவணனோட மனசு எனக்கு என்னன்னு தெரியுது, அது எப்படி சார் வராது? கிராஸ் பண்ணிட்டு நீ பாட்டு சொல்கிறே சார், வருதே சார், வருதே சார். அதுக்கு மௌனமே சிறந்த பாஷை. ஓகே, கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறது அதுதான் சொல்கிறாங்க சார். ஆனால் வரும்போதே நம்ம மக்கள்லாம் கேட்பாங்க, எங்கே போனீங்க? நான் வந்து சொல்கிறேன், ஏன்னா இப்போ சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா? அது வந்து நீங்கள் சொல்லியிருந்தா நான் சாப்பாடு பண்ணியிருப்பேனே. பரவாயில்ல பார்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒரு அடிமை மாதிரியே நடித்து ஓடி வேண்டிதான், வேறு வழி இல்லை. நிமிர்ந்துட்டுலாம் நிற்க முடியாது. அது வந்து நம்ம கல்ச்சரில் சரிப்படாது. நம்ம கல்ச்சரில் சரிப்படாது. கண்டிப்பாக சார், விட்டு கொடுத்து போகணும் அந்த மாதிரி. முக்கியமாக இப்போ இன்றைக்கி வந்து நான்லாம் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம அந்த ஃபோனில் பாஸ்வேர்டெலாம் போடலாமா, சரண்டர் ஆகிடுறது. என்ன நீ பார்த்துக்கம்மா, அதெல்லாம் பார்த்துக்க. அதில் வேறு இன்னொரு கேள்வி கேட்பாங்க, இந்த ஒரு ஃபோன் தான் வச்சுருக்கீங்களா, 2-3 ஃபோன் வச்சுக்கிறீங்களா? 2 ஃபோன் வச்சுக்கிறேன். என்ன சூப்பர் சூப்பர் சார். பிரச்சனையே ஏன்னா நம்மளால தெம்பு இல்லை தலை, எங்கே வேணாலும் சண்டை போட்டுடலாம். வீட்டில் மட்டும் வேலைக்கு அது இதெல்லாம் இருந்தாலும் வீடு அமைதி. கண்டிப்பாக சார், சிறப்பு சார். இப்போ அடுத்து இப்போ நிறைய